இன்னைக்கு எங்க ஊர்ல கிடா விருந்து. ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிடா வெட்டுறதுக்காக மாமா வந்து ஆடு புடிச்சிட்டு போயிட்டாரு. கோவில்ல வந்து ஒரு சில ஆடுலாம் வந்து குளுக்காமயே இருந்துச்சு. ஸோ அவங்க ஆடுலாம் வந்து குளுக்குனதுக்கப்புறம், பொறுமையா வந்து ஆட்ட வெட்டிட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நானும் மாமியாரும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியூர்லேருந்து பொங்கல் வைக்க வருவாங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து இந்த கிடா வெட்டு அன்னைக்கு தான் வந்து வெளியூர்லேருந்து பொங்கல் வைக்க வருவாங்க. ஸோ ஆடு வந்து ரொம்ப குட்டியான ஆடு தான். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ, 8 கிலோ அந்த மாரி அளவு தான் வந்து கறி இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்து ஆடு வந்து புடிச்சனால வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஆடா வந்து கிடைக்கல. ஏன்னா டிமாண்ட் ஊரை சுத்தி வந்து கோவில் திருவிழாவா இருந்தனால ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ கிடா விருந்து அன்னைக்கு செம்ம பிஸியா இருக்கும். காலையில வந்து ஆடு வெட்டிட்டு வந்திருக்கோம், சமைச்சதுக்கப்புறம் மதியம் ஊர் விளையாடல், சாயங்காலம் வந்து படுகாலம், நைட்டு வந்து நாடகம் அப்படின்ற மாதிரி வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா மட்டன் குழம்பு வச்சாச்சு. சிக்கன் வந்து 15 கிலோ வந்து எடுத்தோம். ஸோ சிக்கன் வந்து வெட்டுறதுக்கே டைம் ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சாப்பாடும் மட்டன் குழம்பும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சுட்டோம்.